நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் பேக் அட் இட் அகைன். நான் சொன்னேன்ல, ஒருத்தர் ஸ்டைலிஷ் பாய், அவரோட ரீல்ஸ்லாம் நல்லா இருக்கு. சரி, ஓகே, உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு அவரோட ரீல்ஸ் கொஞ்சம், அப்புறம் வேறு ரீல்ஸ் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை நான் வீடியோவை எடுத்துகிட்டு இந்த ரீல் எல்லாமே ஃபோனில் பார்த்துருந்தேன். அம்மாவில் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வச்சுருந்தா ஓகே, நம்ம லேப்பில் தானே பிரச்சனை. ஃபோனில் இந்த மயிராண்டி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போய் பார்த்தா எதுவும் ஆடியோவே வரல, வீடியோவாக இருக்குது. அது ஃபோனில் இருந்த ஆடியோ வரல, நான் பேசுகிற ஆடியோவில் ஒரு மயிரும் வரல. என்னடா இது ஒய்யாமையா? எனக்கு ஒரு தடவை பட்டா புத்தி வரணும். ஓகே, ஒரு தடவை எப்படியாச்சும் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருக்கேன், பாதியில் நிறுத்தி வெண்ணையாண்டி இந்த மயிராண்டி, குள்ளா போட்ட மயிராண்டி நீ எல்லாம் என்னத்த ஒரு 10 வீடியோ போடுறவங்கள அவ்வளோதான் போலையே. நீங்கள் இந்த அளவுக்கான முட்டாத்தனமாக இருக்கிறது, முட்டா பாரு அந்த. சரி, ரைட்டு, நம்ம போமா. ஆல்ரெடி இந்த வீடியோ நான் 2-3 நேரம் பார்த்துட்டேன், சேவ் பண்ணி வச்சதை. நேற்று ரெக்கார்ட் பண்ணுறப்ப நேற்று ஃபுல்லாக பார்த்துட்டேன். இது இப்போ திரும்ப பார்த்தா சிரிப்பும் வராடா எனக்கு. ஒரு சில வீடியோ வந்து திரும்ப பார்த்து சிரிப்பாக தான் இருந்துச்சு. பட் இப்போ லைவாக பார்க்குற மாதிரி இருக்காது. இப்போ நானே போங்கடா என்கிட்ட, இந்த தாயிலையும் சரியில்லைன்னா இந்த தாயிலையும் சரியில்லை, லேப் தாயிலையும் சரியில்லை, ஃபோன் தாயிலையும் சரியில்லை. மாடா இதுக்கு மேலே இந்த குள்ளா போட்ட மயிராண்டி வர. சரி, ரைட்டு, என் மேலே நானே இவ்வளோ மொத்த கக்கக்கூடாது. ஸோ நம்ம போவோம், உள்ளே போவோம். ஓகே, ரைட்டு. அந்த காலத்து விட்டா அது ஒரு ஸ்டைலு. அதுக்கப்புறம் ஒரு பாறையை பார்த்தா எல்லாரும் ஸ்டைலிஷ் பாய் நினைப்பாங்க. எஸ்டி ஸ்டைலிஷ் பாய். இவர் பண்ணுற ரீல்ஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஹோல்சமான வேலை இருக்காரு. ஒரு ரீல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த கண்ணங்கவரம் இல்லாமல் இருப்பாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி வேலை. ஸோ ஐம் ஷியோர் தட் இவர்கிட்ட நீங்கள் பேசி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐம் நாட் ஜட்ஜிங் பீப்புள், பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். உங்களை மாதிரி பார்க்குறதுலாம் ரொம்ப பெட்டர். இவரோட வீடியோஸ்லாம் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் ஸ்டைலாக தான் இருப்பாங்க, ஆனால் ஏன் ஸ்டைல் மட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. அது என்ன ஸ்டைல்னு இப்போ நான் பார்க்க போறோம். இது போன்ல கேம் விளையாடுற மாஸ் ஸ்டைல். இது போன் பேசுற மாஸ் ஸ்டைல். இது அங்கிருந்து நடந்த ஒரு மாஸ் ஸ்டைல். இது அஞ்சாத புலி, யாருக்கும் பயப்படாத புலி. இதுக்கு ஒரு வீடியோக்கு இவ்வளோ பேக் கமெண்ட்ஸ் ஒன்றுலாம் போட்டிருக்காங்க. ஒரு ஹோல்சமான ஆள் தான் இது ஒரு விஷயம். இந்த இன்டர்நெட் வந்து நிறைய கம்ஃபர்டபுள் கொடுத்துருச்சு அவங்களுக்கு. யார் என்ன வேணால் பேசி கமெண்ட் போட்டுக்கலாம், என்ன பண்ண போகிறேன், வேலைன்னா அடி விழுகுதுல. நான் வந்து இப்போ ஸ்டைலு காமிக்க போறோம். அது என்ன ஸ்டைல்னா ஹேண்ட் ஸ்டைல். அதுக்கப்புறம் ஃபைட்டிங் ஸ்டைல். அதுக்கப்புறம் கோபிங் ஹேர் ஸ்டைலு. அதுக்கப்புறம் மீச தொடக்கிற ஸ்டைல். அதுக்கப்புறம் தாடி தொடக்கிற ஸ்டைல். அப்ப இதெல்லாம் ஸ்டைல் தான். சூப்பர். உங்க நல்லா காம் பண்ணி நீட்டா இருங்கன்னு ப்ரோ சொல்ல வராது. யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு ஃபோன் வந்தது. ஹலோ, யாரு பேசுறீங்க? நீ? நாங்க பிக் ஃபேமோங்க, உங்க ரீல்ஸ்ல பாத்தீங்க, உனக்கு சூப்பரா இருந்தீங்க, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுங்க சரியா? அவரே மூவி பண்ணிருக்காரு போல. சரிங்க, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, இதுக்கு கமெண்ட் பண்ணி நான் கண்டுக்க மாட்டேன். அங்கே இப்போ ஷோ கமெண்ட் இல்லை மாலை காணாத ஹெல்ப் பண்ணிட்டியா தாய்வா ப்ரோ சைஸ் பாய். அதை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட ஃபேவரட் வீடியோ ப்ளீஸ். நான் வந்து இப்போ மேஜிக் ஸ்டைல காமிக்க போறோம், பாருங்க. 2 இடத்துல வச்சு நான் மேஜிக் ஸ்டைல காமிக்க போறோம். பாத்துக்க எப்படி என்ன 2 இடத்துல காணாம போயிடுச்சு. சுத்தணும்னு எப்படி 2 இடத்துல எப்படி திருப்பி கிடைச்சது பார்த்தோன்னு எப்படி இருந்தது.
நல்லா இருந்ததா? சிஏ சிஏ யூனோ தட் கைஸ் டாட்டா கூட ஸ்டைல் தான். நம்ம இந்த சொன்ன அடிஷனல் ரீல்ஸ் இருக்குன்னு அதுக்குள்ள போவோம். ஓகே வாங்க. நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் சைல்டு பிஸ்ல வராதா? எனக்கு என்ன கடர்னா குருவியோட பாட்டு குஞ்ச புடிச்சி ஆட்டு டண்டா நடர்னா டண்டா நடர்னா எனக்கு என்ன கடர்னா குருவியோட இருக்குன்றல கைஸ் ஒன்று சொல்ல மாட்டேன். ஸ்லோலி பிகமிங் எ பூமர். அது இந்த ரீலும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு ஐ எம் ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் தட். என்ன இது? ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா வேஸ்ட் வந்துச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இவரோட வீடியோஸ் ரெண்டு பார்த்துருக்கேன். நல்லா நடிப்பார். ரியல் டு பி ரியல். என்னன்னா இந்த எல்லாத்தையுமே சார்கசம் பண்ணுறேன், எல்லாரும் கிண்டல் பண்ணி நினச்சிக்காங்க. டு பி ரியல் இவர் நல்லா ஆக்டிங் பார்த்துருக்கேன். போன வீடியோவில் போட்டேன். என்ன பண்றது தெரியுமா? என்னமா பண்றடா? என்ன பண்றீங்கம்மா? டிஸ்டர்ப் பண்றடா பண்ணி. ஆள விடுறா சொல்லி. No, don't do that. Don't do that, buddy. Don't do that. மாட நின்றா ஒரு இடத்துல ஆடிக்கிட்டே இருக்கான் சுனியாண்டி. இவரோட வீடியோ நிறையா பார்த்துருக்கேன். இதே தான் எப்பயும் போல் இன்ஸ்டாவில் சும்மா யாராவது ஒன்று பண்ணி போட முடிஞ்சது பார்த்தா ஃபுல்லாக கமெண்ட்ஸில் வச்சு தாக்கியிருக்காங்க. பட் நேம் ஜோசப் இஸ் ஹீரோ. ஜோசப் இஸ் ஹீரோ. நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பண்ணிட்டே இருங்க. டோன்ட் கேர் அபவுட் த கமெண்ட்ஸ். ஓகே, ஜோசப் இஸ் ஹீரோ. யுவர் அ ஹீரோ. டே இந்த நில்றான்ட்டு நிற்க மாட்டியா நீ ஒரு இடத்துல ஆடிக்கினே இருக்கேன். தெரியுமா? அந்த ஹேமா என்ன பண்ணுற ஹேமா அவரோட அக்கௌண்ட்டில் போயிருக்கோம். ஏதாவது தேர்தா பார்ப்போம். நீ வேணா 100 தடவை ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நான் ஒரே தடவை தான் ஜெயிச்சிருக்கேன். உனக்கு எனக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, நீ 100 தடவை 100 பேருக்காண்டி மாறி மாறி ஜெயிச்ச. நான் ஒரே தடவை எனக்காண்டி மட்டும்தான் நான் ஜெயிச்சவன். அதனால உனக்கும் எனக்கு உள்ள டிஃபரன்ஸ் நிறைய இருக்குது. அவ்வளவுதான். நம்ம ரீல் வேட்டையாடி வச்சிருந்தோம். அதனால ஓகே இதில் பார்க்கலாம்னு பார்த்தா இந்த வீடியோ ஃபன்னியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஃபன்னியாக இருக்காதுதான். பட் அந்த அளவுக்கு கூட ஃபன்னியாக இருக்காது போல. வதியார என்ன வதியார் எப்படி இருக்கு? ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இங்கே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ மட்டும் ஒழுங்கா இல்லை. நல்லா இருக்குல்ல, ஒரு கண்ணு மட்டும் மறைக்கிறது. அட்டாக்கு கக்காஷினா அப்படி அட்டாக்கு கக்காஷி.
கச்சம் காயமன் சின்ன ஜிசு கக்காசின்ட்டு ஷட்டப்பில் மிஸ் பண்ணுற மென்டல். ஆய் ஆனால் மயிராண்டி நில்றா மயிராண்டி அப்படி நில்றா மயிராண்டி. அடங்கம்மா இரு இது ஐயா பேசுகிற மாடலேஷன் ஒன்றுமே தெரியலையப்பா. நாலு பக்கம் தெளிவாக இருக்கு. இட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கோம். நான் இப்போ இதை பற்றி நான் ஏதாவது பேசினா நான் கூடமாக பேசி இது பார்க்குறது 10 பேர் எனக்காக பார்க்குற அந்த 10 பேராக இருக்கீங்க. ஸோ யூனோ லவ் யூ கைஸ். 50 ரூபா இருந்தா புரோட்டா சாப்பிடுவேன், 20 ரூபா இருந்தா பானிபூரி சாப்பிடுவேன், 5 ரூபா இருந்தா லேஸ் சாப்பிடுவேன். ஆனா எவளுக்கும் டைரி மில்க் வாங்கி தரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது என்ன ஒரு புது ட்ரெண்டா எல்லாம் மயிராண்டி ஒரு சிக்மா மயிராண்டின்னு கிளம்பிடுறாங்க. பொண்ணுங்களை வந்து ஹேட் பண்ணா, பொண்ணுங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், பொண்ணுங்களை ஹர்ட் பண்ணா வந்து சிக்மா. மயிராண்டி என்னடா மயிராண்டி பொண்ணுங்க இது என்ன பொண்ணை நீ வந்து மரியாதை கொடுக்காம வந்துட்டா, பொண்ணு வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறா, நீ வந்து சிக்மா வேறியா, நீ உடனே சிக்மா ஆல்ஃபா பீட்டான்ட்டு போயிட்டு காணும். நோ பேட் வேர்ட்ஸ், நோ கஸ் வேர்ட்ஸ் guys. No more saying cuss words, guys. பட் என்னடா இன்னும் சிக்மா நீ சிக்மான்னு சொல்லிட்டு நீ சிக்மாவா? மொதல் சிக்மானா எனக்கு தெரியுமாடா? இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு போட்டு வி ஹேட் கேர்ள்ஸ் ஏதாவது சின்ன பொண்ணுங்களுக்கு ஏதாவது சின்னதாக அடிப்பட்டுச்சுன்னா சாட்டிஸ்ஃபைட். அது என்ன உனக்கு ஒரு ட்ரெண்டாக கிளப்பிட்டு இருக்கேன். இது ஒரு ட்ரெண்டு கூட்டத்தோட கூட்டம் வந்து ஆடு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறது வி ஆர் சிக்மா அப்படின்னு. பட் திரும்பியும் சொல்கிறேன், Sigma Thailis. Yeah, we got a new name. You know, you are not Sigma anymore. You are Sigma Thailis. திரும்ப வந்துக்கிட்டு பொண்ணை ஹேட் பண்ணுறோம் அந்த மாதிரி இதுனா சிக்மான்னு சொல்கிறோம்னா ஆண்மையிலேனா ஆஸ்பத்திரிக்கு போங்க, இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. ஸோ டு ஆல் த சிக்மா தைலிஸ், நீங்கள் அதை வந்து பண்ணுறதை பார்த்து இப்போ அந்த சின்ன பசங்களே அதை பார்த்து இன்னும் பழகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு ஓ தட் இஸ் ஸ்கூல், ஓ அது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருந்தோம். அதுதானே உங்களுக்கும் நம்ம பண்ண இதை பார்த்தா அவங்க டெவலப் ஆவாங்க, அவங்க அதை பார்த்தா கற்றுக்குவாங்க, அதை பார்த்தா பண்ணுவாங்க. நீ ரேண்டமாக சம்மந்தமே நம்ம எதுக்கு ஹேட் பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்கள வந்து ஹேட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு ஹேட் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரில. பொண்ணுங்கனாலே ஹேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் பொண்ணுகிட்டே போய் வழிவாங்க, நேரில் வந்து பேசணும். டு ஆல் த சிக்மா தைலிஸ், லேர்ன் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். மேலா ஃபீமேலான்னு பார்க்காம. நான் ஏன் மேல் ஃபீமேல்னு சொன்னேன்னா தேர் ஆர் ஒன்லி 2. ஓகே அத்தா மாமே பாய். இருப்பா எங்கே போகிற? மீ டூயிங் அன்வான்டட் ஷிட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு போ. உசுமாக்கி டூப்ஸ், உச்சியா டூப்ஸ், ஹட்டாக்கே டூப்ஸ். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஐ அம் பேட்மேன். மணி 4 ஆச்சு, தூங்க போகலாம்.